தன்னை நாடி வரும் பக்தர்களின் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சக்தி மிகுந்த முருகன் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் ஆண்டார்குப்பம் என்னும் ஊரில் அருள்மிகு பாலசுப்பிரமணியன் கோயில் என்ற பெயரோடு அமைந்திருந்து அருளாசி வழங்கி வருகிறது. 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இந்த கோயிலின் நுழைவாயிலுக்கு அருகில் வலது பக்கத்தில் வேம்படி விநாயகரும் அருகே பாதாளகங்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டு காட்சி தருகின்றனர். இருவரின் ஆசி பெற்று கோயிலின் உள்ளே செல்லும் போது மூலவராக வீற்றிருக்கும் முருகபெருமான் மயிலுடனும் தன் தாயான அம்பிகைக்குரிய சிம்ம வாகனத்துடன் காட்சி தருகிறார். எப்பொழுதும் வேல், வஜ்ரம், சக்தி என ஆயுதங்களுடன் காட்சி தரும் கந்தன் இங்கே எவ்வித ஆயுதமும் இல்லாமல் இடுப்பில் கைகளை வைத்து அதிகார தோரணையுடன் காட்சி தருகிறார். ஞானத்திற்கும் வீரத்திற்கும் அதிபதியான ஆறுமுருக பெருமான் ஏன் இங்கு அதிகார தோரணையில் காட்சி தருகிறார் என்பதற்கு சுவையான முருகனின் திருவிளையாடல்களை இக்கோயிலின் தலபுராணங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஒருமுறை சிவபெருமானை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருந்த பிரம்மனை தடுத்து நிறுத்திய முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல்லும்படி கேட்க விடை தெரியாமல் விழித்த நான்முகனின் தலையில் குட்டிய பாலகன் முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். அப்போது பிரம்மாவை நோக்கி அதிகார தோரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்தபடி காட்சி தந்த முருகனின் திருவுருவம் இக்கோவிலின் கருவறையில் கம்பீரமாய் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இத்தகைய வடிவத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் கிடைப்பது மிகவும் அபூர்வமாக கருதப்படுவதால் உயர் பதவியை அடைய விரும்பும் பலரும் இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து பலனடைகின்றனர். இச்சம்பவத்திற்கு சாட்சியாக மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரில் நடுகல் அமைப்பில் தாமரைப்பூவில் கமண்டலம் ஜபமாலையுடன் பிரம்மன் அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம் காணப்படுகிறது. இந்த காட்சி முருகனால் சிறைப்பட்ட பிரம்மன் இனியும் ஆணவம் தலை தூக்காமல் இருக்க அருள் பாலிக்க வேண்டும் என்று கந்தனை நோக்கி தியானிப்பதாக தல புராணங்கள் கூறுகின்றன. மேலும் பாலசுப்பிரமணியராக இக்கோவிலில் வீற்றிருக்கும் முருகன் வள்ளியும் தெய்வானையோடு தனி சன்னதி கொண்டும் வேறு பல தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகளிலும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். குழந்தையாயிருந்து உலகை சுற்றி வந்த முருகப்பெருமான் கருணையாலும் வீரத்தாலும் உலகை ஆண்டு இவ்வூரில் குடிகொண்டதால் ஆண்டார்குப்பம் என்ற பெயர் இவ்வூருக்கு அமைந்ததாக கூறப்படுகிறது. சதா சர்வ காலமும் முருகனை நினைத்து வழிபட்டு கொண்டிருந்த சம்வர்தனர் என்பவர் இக்கிராமத்திற்கு வந்தபோது தண்ணீரின்றி தவித்த நிலையில் முருகனை நோக்கி பிரார்த்தனை செய்தார். அப்போது அங்கு தோன்றிய முருகன் தனது வேலாயுதத்தால் தரையில் கோடு கிழித்து நதியை உருவாக்கியதாகவும் அவ்வாறு முருகனால் உருவாக்கப்பட்ட பாலநதி எனும் அழைக்கப்படும் அந்த தீர்த்தமே இன்று வரை மாட வீதிகளுடன் திகழும் ஆண்டார்குப்பத்தின் வடகிழக்கில் வற்றாத தீர்த்தமாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருமுறை இஸ்லாமிய மன்னன் ஒருவன் இக்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்களிடம் தனது வெற்றிக்காக பிரார்த்திக்க சொல்லி கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர்களும் பிரார்த்தனை செய்த நிலையில் வெற்றியடைந்த சுல்தான் முருகனுக்காக இக்கோவிலை எழுப்பியதாகவும் சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஒவ்வொரு நாளும் அலங்கார கோலத்தில் மூலவர் முருகப்பெருமானை தரிசிக்கும் போது காலை வேளையில் பாலனாகவும் நண்பகலில் வாலிபனாகவும் மாலையில் வயோதிகனாகவும் காட்சி தருவது இக்கோவிலில் காணும் அதிசயமாகும். பரணி நட்சத்திர நாள் அன்று இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்றிரவு முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாட்டினை செய்யும் போது சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக நீங்கும் என்பதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிறப்பாய் தொடர்ச்சியாக 3 வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து அதிகார முருகனை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உயர்ந்த பதவிகளும் பதவி உயர்வுகளும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி பல புராண சிறப்புகளை கொண்ட முருகனை தரிசிப்போம், பல உயர்வுகளை பெற்று நல்வாழ்வு பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் சந்திரசேகரனுடன் கலைமாமணி நந்தகுமார்.